கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். நீங்கள் கெம்பீரமான ஒரு அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்களுடைய கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். இங்கே கண்ணீரை விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் அழுது செபித்து கொண்டிருக்கிறீங்களோ, கண்ணீரோடு கூட தேவ சமூகத்திலே நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் சிந்தி கதறி தேவனுடைய பாதத்திலே புலம்பி செபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் அறுவடையை, விளைச்சலை, ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். பிரச்சனை நிமித்தம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். போராட்டத்தின் நிமித்தம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். இன்னும் நிறைய காரியங்கள் வெளியே சொல்ல முடியாதபடி அநேக காரியங்களை நினைத்து நினைத்து ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீர் சிந்தி கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையே கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் நிரந்தரமானதல்ல. உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். உங்க கண்ணீர் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது. உங்க கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. உங்க கண்ணீருக்கு கம்பீரமான அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார்.